Hi, hello and வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ்ல போட்டி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல கூலும்ஸ் லா அப்படிங்கிறது தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் பார்த்தோம், அதுக்கான ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் அங்கே பார்த்தோம், தனித்த பொருளின் விசைப்படங்களை பார்த்தோம் இல்லையா? அந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேள்வியை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு புள்ளியிலிருந்து இரண்டு ஒத்த மின்னூட்டப்பட்ட கோளங்கள் L நீளம் கொண்ட இரண்டு கம்பிகளால் தொங்கவிடப்பட்டுள்ளது. ஓகே, இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சீலிங்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து L நீளம் கொண்ட ரெண்டு கம்பிகளால் தொங்க விடப்பட்டிருக்கு. என்ன தொங்க விடப்பட்டிருக்காங்க? மின்னூட்டங்கள் தொங்க விடப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம சார்ஜ் Q அண்ட் Qன்னு எடுத்துக்கலாம். தே ஆர் சேம், லைக் சார்ஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இருக்கும்? ஐதர் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும், ஆர் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே Qன்னு எடுத்துருக்கோம்னா என்ன நடக்கும்? ரெண்டுமே லைக் சார்ஜஸ்னால என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அவற்றுக்கு இடையே உள்ள விலகுதல், ஸோ ஜஸ்ட் நவ் ஐ செட் இல்லையா, விலகுதல் காரணமாக ஆரம்ப நிலையில் டிங்கிற தொலைவில் இருக்கு. டி எப்படி இருக்கு? இந்த எல்ல கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இந்த லென்த்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நிலையான விகிதத்தில் இரு கோளங்களிலிருந்தும் மின்னூட்டங்கள் கசிய தொடங்குகின்றன. ஓகே, ஸோ இனிஷியலி எனக்கு செட்டப் இப்படி இருக்கு. கியூங்கிற சார்ஜஸ் இருக்கு, விலகுதல் காரணமாக ஒரு டிங்கிற டிஸ்டன்ஸில் பிரிஞ்சிருக்கு. ஃபைன். ஸோ என்ன நடக்குது நெக்ஸ்ட்? ஸ்லோலி சார்ஜஸ் வந்து கசிய தொடங்குது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த கேஸில் இருக்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி செட்டப் மாறிடும். இப்போ லீக் ஆக ஆரம்பிச்சுன்னா சார்ஜஸ் குறையுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ குறையும் போது என்ன ஆகும்? எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் டியாக இருக்காது, இப்போது குறைய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லை விட கம்மியாக இருக்கும் அண்ட் ஆப்வியஸ்லி டியை விட கம்மியாக இருக்கும். ஏன்னா சார்ஜஸ் குறையறனால எனக்கு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும், அதனால் எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ எனக்கு இப்போ டியிலேருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ்க்கு குறையுது. ஓகே, தென் என்ன கொடுத்துருக்காங்க? நிலையான விகிதத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா dq/dt, சார்ஜ் வந்து நிலையான விகிதத்தில் குறையுது. விகிதம்னா யூ ஹேவ் டு டிவைட் இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நேரத்தை பொறுத்து சார்ஜ் குறையிறது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ dq/dt வந்து மாறிலின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இதுதான் நமக்கு கிவன் டேட்டா. இதன் விளைவாக மின்னூட்டப்பட்ட கோளங்கள் v திசை வேகத்துடன் ஒன்றை ஒன்று அணுகுகின்றன. அப்போ என்ன நடக்கும்? சார்ஜஸ் குறையுது அண்ட் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட். ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ ரெண்டுமே என்ன பண்ணும்? ஒருத்தரை அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அப்ரோச் பண்ணுறதுனா இட் இஸ் மூவிங் இல்லையா? அப்போ மூவ் பண்ணும்போது ஒரு வீங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ வீங்கிற வெலாசிட்டியில் டுவர்ட்ஸ் ஈச் அதர் மூவ் ஆகுது. இதுதான் நமக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது v என்பது எக்ஸின் சார்பெனில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. v வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவற்றில் சரியான தேர்வு எது அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம சரியான ஆப்ஷன் என்ன எடுக்கணும்? எல்லாமே நமக்கு ப்ரொபோர்ஷனல் சிம்பிளில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் கொடுக்கல, இன் ப்ரொபோர்ஷனல்ஸை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, Q. ஸோ நம்ம ஆல்ரெடி கூலும் விசை படிச்சிருக்கோம் இல்லையா? F is equal to K Q1 Q2/r²ன்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த கேஸில் ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை உணரும். அப்போ எனக்கு கூலும் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? K Q1 Q2/r². ஸோ எனக்கு Q1 Q2 ரெண்டுமே Q தான். ஸோ K Q² டிஸ்டன்ஸ் என்ன? d². அப்போ எனக்கு K Q²/d²ங்கிறது தான் எனக்கு விசை. புரியுதா? இந்த ஐடியாவோட வாங்க இன்னும் ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஸோ சேம் செட்டப், சேம் அதே கொஸ்டின் தான் இங்கே ஃபார்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ இங்கே சார்ஜ் Q, என்ன செப்பரேஷன்? டிங்கிற செப்பரேஷன். ஸோ எங்கே நடக்குது? சப்போஸ் நான் இந்த சார்ஜை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இந்த சார்ஜ் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? F is equal to K Q1 Q2/r² which is equal to K Q²/d²ன்னு பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்டோட இப்போ எனக்கு எப்படி இருக்கும் இந்த விசை? இது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ எனக்கு இது எப்படி இருக்கும்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ F is equal to K Q²/t².
t square. ஏன் இந்த டைரக்ஷன்ல மார்க் பண்ணிருக்கேன்னா நம்ம இந்த சார்ஜை மட்டும் தான் இப்ப கன்சிடர் பண்றோம். இப்போ இந்த சார்ஜா இருந்தா நம்ம இந்த பக்கம் டிரா பண்ணிருப்போம். ஓகே, சோ இந்த சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணல. நம்ம கன்சிடர் பண்ற போற சார்ஜ் this one. அப்போ வேற என்ன விசை இருக்கும்? இங்க சார்ஜுக்கு ஒரு நிறை இருக்கும் இல்லையா, அந்த நிறை புவியீர்ப்பு விசையினால கீழ் நோக்கி இழுக்கப்படும். அதை நம்ம mg ன்னு மார்க் பண்ணிருக்கோம். ஓகே, அப்புறம் என்ன இருக்கு? இங்க கயிறு இருக்கு இல்லையா, கயிறு வந்தாலே என்ன ஃபோர்ஸ் சொல்லியிருக்கேன் நான்? டென்ஷன் மார்க் பண்ணோம். அப்போ டுவர்ட்ஸ் த எங்க இருந்து நம்ம டாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ டுவர்ட்ஸ் தட், அப்போ எனக்கு டென்ஷன் என்னவா இருக்கும்? இந்த திசையில இருக்கும். ஃபைன், இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ இந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல யாருமே இல்லை, இந்த ஃபோர்ஸ்க்கும் ஆப்போசிட்ல யாருமே இல்லை, இந்த டென்ஷனும் எனக்கு நேருக்கு நேரா இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? கரெக்ட், டென்ஷனை நம்ம கூறுகளா பிரித்து எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க இருந்து நம்ம ஒரு perpendicular draw பண்ண போறோம். ஓகே, சோ இந்த ஆங்கிளை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். சோ இது தீட்டானா இதுவும் தீட்டா. சோ எனக்கு இந்த மாதிரி parallel linesல வரைஞ்சோம்னா நமக்கு இது தீட்டானா இதுவும் தீட்டான்னு தெரியும். கரெக்ட்டா? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு. சோ அதனால நம்ம இதை தீட்டான்னு மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தீட்டாவோட ஒட்டிட்டு இருக்க டேர்ம் டீங்கிற ஃபோர்ஸை தான் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். அப்போ இது என்னவா வரும்? t cos theta. and இந்த term என்னவா வரும்? t sin theta. fine, புரிஞ்சுதா? so tங்கிற ஃபோர்ஸை நம்ம ரெண்டு வெக்டர்களாக பிரிச்சு எழுதுறோம். so இப்போ நம்ம இதை கன்சாலிடேட் பண்ணி இங்க போட்டோம்னா எனக்கு x டைரக்ஷன்ல t sin theta kq square by d square and y axisல t cos theta ஆப்போசிட்ல mg. ஓகே, so இது எல்லாமே சார்ஜஸ் கசியறதுக்கு முன்னாடியே நம்ம எழுதுறோம். ஸோ இப்போ நம்ம இதை ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கோங்க. y ஆக்சிஸ்ல எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? t cos theta minus mg is equal to 0. ஏன்னா நம்ம நெட் ஆக்சிலரேஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகே, அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிடும்? t cos theta is equal to mg ன்னு வரும். ஸோ இதை ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சேம் வே x ஆக்சிஸ்ல பாருங்க. x ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? x ஆக்சிஸ்ல எனக்கு t sin theta is equal minus t sin theta minus k q square by d square. net acceleration இங்கேயும் எதுவும் இல்லை. so I'm marking it as 0. அப்போ இதை இந்த டேர்மை நான் RHS கொண்டு போனேன்னா t sin theta is equal to k q square by d square. இதை equation 2 ன்னு எடுத்துக்கலாம். ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2/1 பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? t sin theta by இங்கே t cos theta ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஈக்குவல் டு RHS சைடு என்ன இருக்கு? k q square by d square divided by first equationல mg. fine, so இப்போ நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம்னா t cancel ஆயிடும். sin theta by cos theta என்ன? tan theta. so sin theta by cos theta என்ன? tan theta is equal to k q square by இது டினாமினேட்டர்ல வந்துருமா? d square into mg. இது ஆல்ரெடி டினாமினேட்டர்ல இருக்கு. ஓகே, so இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துக்கலாம். so students, equation 3 ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? tan theta is equal to kq square by d square mg. இதை நம்ம விசைப்படத்தை வச்சு கன்க்ளூட் பண்ணோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? என்ன நடக்குது இங்க சிச்சுவேஷன்ல? என்ன சொல்லியிருக்காங்க? சார்ஜஸ் கசியப்படுது இல்லையா? கசியறனால என்ன ஆகும்? எனக்கு சார்ஜஸோட வேல்யூ எனக்கு மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். மதிப்பு குறையறனால என்ன ஆகும்? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ முன்னாடி d இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு? xன்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ டிலேருந்து நம்ம இப்போ எக்ஸுக்கு ரீநேம் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ tan theta is equal to k q square by x square mg. ஓகே, ஸோ இது எனக்கு ஈக்குவேஷன் 4ன்னு எழுதியிருக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஏன் குறையுதுன்னா ஏன்னா சார்ஜ் கசியுது. என்ன ரேட்ல கசியுது? dq by dt அப்படிங்கிற ரேட்ல கான்ஸ்டன்ட்டா எனக்கு குறைஞ்சிட்டு வருது. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு கான்ஸ்டன்ட். ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ tan theta is equal to kq square by x square into mg. இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்?
இது வந்து நம்ம என்ன பண்ணோம் விசைப்படத்துலேருந்து ஒரு ஈக்குவேஷன் அரைவ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கலி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் தனியாக ட்ரா பண்ணுறேன். ஸோ நமக்கு இது 90 டிகிரின்னு தெரியும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 90 டிகிரி. இதை தான் நம்ம தீட்டான்னு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இந்த பாதி எவ்வளோ வரும்? x/2. ஓகே, அண்ட் நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது பார்க்கலாம். ஸோ tan தீட்டா கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஆப்போசிட் வேணும் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கமும் வேணும் எனக்கு. ஸோ அடுத்துள்ள பக்கம் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம OABன்னு மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன எனக்கு ஹைப்போடென்யூஸ் OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன OA ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர். கரெக்டாமா? ஸோ OB என்ன L. ஸோ L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் என்ன? OA இஸ் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அது Zன்னு எடுத்துக்கலாம். ஸோ Z ஸ்கொயர் ப்ளஸ் AB என்ன x/2 ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் வந்து 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ Z என்ன எனக்கு L ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் பை 4 Z ஸ்கொயர். இது நான் எனக்கு Zன்னு எழுதும்போது நான் என்ன ஆயிடும், இந்த சைடு எனக்கு ரூட்னு வந்துடும். ஸோ Z என்ன L ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் பை 4ன்னு வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா கண்டிஷனில் x வந்து டியோட குறைஞ்சது அண்ட் இன்டர்ன் எல்லை விட ரொம்ப ரொம்ப சின்னது, டிஏ ரொம்ப சின்னது. அப்போ எக்ஸ் டியை விட சின்னதுன்னா எல்லை கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் இந்த வேல்யூவை இக்னோர் பண்ணலாம். ஸோ வாட் யூ கெட் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ ஜெட் என்ன எனக்கு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் இஸ் எல். ஸோ ஜெட் என்ன எனக்கு இங்கே எல். இப்போ எனக்கு ஹைப்போடென்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அட்ஜசன்ட் சைடு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஆப்போசிட் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ நான் tan தீட்டாவை எழுதலாமா? ஸோ வாட் இஸ் tan தீட்டா? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் என்ன x/2 பை அட்ஜசன்ட் என்ன L. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா x/2Lன்னு வரும். ஓகே, சேம் வே sin தீட்டா எடுக்கலாம். ஓகே, sin தீட்டா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் எனக்கு? sin தீட்டா எப்படி எழுதுவீங்க? ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் போடுவோம் இல்லையா? ஆப்போசிட் என்ன x/2, ஹைப்போடென்யூஸ் என்ன L. இதையும் மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா என்ன கிடைக்கும்? x/2L. ஸோ நீங்கள் கவனிச்சிங்களா, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம இதில் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் sin தீட்டா இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு tan தீட்டாலாம் நம்ம அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டீடியஸான மெத்தட் ஃபாலோ பண்ணோம் இல்லையா? அது டீடியஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்மால் ஆங்கிளாக இருந்தால் நம்ம tan தீட்டாவை sin தீட்டான்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஸோ tan தீட்டாவோட வேல்யூ என்ன? x/2L. ஸோ இதை ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ tan தீட்டா என்ன? x/2L. இப்போ இங்கே ஒரு tan தீட்டா இருக்குது, இங்கே ஒரு tan தீட்டா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம், 4 and 5ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு சேம் தான். அப்போ நான் இதை ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ x/2L இஸ் ஈக்குவல் டு kq ஸ்கொயர் பை x ஸ்கொயர் m into g. ஓகே, m into g. இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் எனக்கு என்ன வரும்? kq ஸ்கொயர் இன்ட்டு 2L இஸ் ஈக்குவல் டு, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு எழுதிக்கோங்க, x கியூப் இன்ட்டு mg. ஏன்னா x ஸ்கொயர் இன்ட்டு x வந்து x கியூப். ஸோ எனக்கு இது ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், k கான்ஸ்டன்ட் 2L கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் நான் சைட் கொண்டு போய்டுறேன். ஸோ q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mg by 2kl. ஓகே, இன்ட்டு என்ன இருக்கு மீதி? x கியூப். ஃபைன். ஸோ இது எனக்கு ஒரு ஈக்குவேஷன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mg by 2kl இன்ட்டு x கியூப் அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, dq by dt அப்படிங்கிற டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அப்படிங்கிற டேர்ம் வந்து எனக்கு மாறிலி. கரெக்டாக? அப்போது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும், இந்த க்யூவை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இப்போது. ஓகே, ஸோ q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mg by 2kl x கியூப்னு பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம dq by dt வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், dq by dtயை
கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த ஸ்கொயர் அவாய்ட் பண்ணணும்னா நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ q ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் வந்து q. ஸோ qன்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2kl x கியூபோட ஹோல் பவர் ஹாஃப். கரெக்டாமா? ஸோ இதை நம்ம எழுதணும்னா q is equal to mg by 2kl power half into x power cube இருக்கு and half இருக்கு. ஸோ 3/2. ஓகே, இப்போ m constant, g constant, 2 constant, k constant, l constant. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். அதனால இதை நான் கிளப் பண்ணிட்டேன். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, q கசியறனால எனக்கு டிஸ்டன்ஸ் குறையுது. ஸோ எக்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும், q மாற மாற எனக்கு எக்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ dq டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் நான் இப்போ. ஸோ dq by dt கண்டுபிடிச்சிங்கன்னா இது எனக்கு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் யூ கெட், அதை பற்றி வரி பண்ண போகிறதில்ல. ஸோ mg is equal to 2kl whole power half. ஓகே, இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x power 3/2. அப்போ 3/2னா என்ன ஃபார்முலா? -1. ஸோ நான் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். ஸோ d பவர் டிஃபரன்சியேஷன் x பவர் n is equal to என்ன? n into x பவர் n minus 1 இல்லையா? ஸோ இங்கே x பவர் 3/2, n என்ன? 3/2. ஸோ 3/2 minus 1 இங்கே எழுதிட்டேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணணும்? இன்ட்டு 3/2 பண்ணணும். ஓகே, ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ dq by dt is equal to என்னமா இருக்கு? 3/2 நம்பர் முன்னாடி கொண்டு வந்துருங்க. mg by 2kl power half into x to the power 3/2 minus 1 எவ்வளோ? 3/2 minus 1 எவ்வளோ? half. So you get half here. Okay, இது வரைக்கும் முடிஞ்சுதா? Then x is a variable இல்லையா? So x யும் நம்ம என்ன பண்ணணும்? t ஓட டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். So into dx by dt. What is dx by dt? Displacement by time என்ன நமக்கு? velocity, திசை வேகம் இல்லையா? ஸோ நம்ம அங்கே vன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ dq by dt is equal to 3/2 mg by 2kl power half into x to the power half into velocity. ஓகே, ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கேள்வி? வெலாசிட்டிக்கும் எக்ஸுக்குமான ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அப்போது நம்ம இதுக்குமான ரிலேஷன்ஷிப் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம v இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லா டேர்ம்ஸையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து ஆப்போசிட்டாக எழுதிக்கலாம். ஸோ v is equal to என்ன வரும்? dq by dt. 3/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2/3 into mg by 2kl. இங்கே ப்ளஸ் ஹாஃபில் இருக்க, இந்த பக்கம் வந்துச்சுன்னா -half into x to the power half இருக்கு, அதுவும் இன்சைடு வந்துச்சுன்னா எனக்கு x to the power -half வரும். ஓகே, see கவனிங்க, இது எல்லாமே கான்ஸ்டன்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் வாட் அபவுட் dq by dt? dq by dt என்ன? கான்ஸ்டன்ட் தான், ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல் திங்கும் என்னன்னா கான்ஸ்டன்ட், இந்த ஹோல் திங்கும் என்ன? ஒரு மாறிலி. ஓகே, அப்போது இந்த ஈக்குவல் டு சைனையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் எடுக்கணும் அப்படின்னா நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் டு த பவர் -half. ஸோ இதுதான் என்னோட required relationship. Okay, so v is directly proportional to x to the power -half. ஸோ நமக்கான கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா v is directly proportional to x to the power -halfங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். மீதி எல்லா ஆப்ஷன்ஸும் தப்பான ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? கூலும் விதி அண்ட் தனித்த பொருளின் விசைப்படம் பார்த்தோம். ஹவு இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் ஆர் கனெக்டட் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ கீப் ஸ்டடிங் 11th ஸ்டாண்டர்ட் as well as 12th ஸ்டாண்டர்ட். தேங்க்யூ. உங்களை மீண்டும் இன்னும் சில இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸில் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் கீப் என்ஜாயிங் ஃபிசிக்ஸ்.